ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் பிரியாணி சிம்பிளாக ஈஸியாக நல்ல டேஸ்ட்டாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லா மஞ்சள் தூள் போட்டு கழுவி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் ஆயில், 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான பிரியாணி இலை, பட்டை, அன்னாச்சி பூ, சாஜிரா சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்து அந்த வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகுது வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்குங்க. ரெண்டும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் பொடி, ஒரு தக்காளி, மல்லி இலை 2யும் ஃபைன் பேஸ்ட்டாக கொஞ்சம் அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு போட்டு கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதோட சேர்த்து. இப்போ அந்த அரைச்சி வச்சுருந்தோம்ல அதையும் சேர்த்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதோட சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் உப்பு பிடிக்கிற அளவுக்கு அதை கொஞ்சம் எண்ணெயிலேயே இருக்கட்டும். கறி வேகிறதுக்கு ஒரு கறி வேகிறதுக்கு ஒரு 2 விசில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், கறி நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறம் அரிசி எவ்வளோ எடுக்குமோ அதுக்கு தக்கன 2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம் அதில். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அரிசியையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம் லாஸ்ட்டாக. ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக லைட்டாக உப்பு போட்டுட்டு கிண்டி விட்டுட்டு இப்போ மறுபடியும் ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். விசில் வச்சு விட்டுறலாம். ஒரு 2 விசில் வச்சா அவ்வளவுதான், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டு அதில் கொஞ்சமாக வாழை இலையை கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை சாப்பிட்டா அது ஒரு அந்த டேஸ்ட்டே கொஞ்சம் வேறு லெவலாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள்.